ரொம்ப நாளா மாட்டாதவங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. தீர்த்துட்டேன். ராத்திரி ஏதோ வெட்டி முடிச்ச மாதிரி தூக்கம். வேலை இல்லாதப்பவே இந்த லட்சணம். இன்னும் வேலைக்கு போயிட்டா கிழிஞ்சிரும். டேய், ஒரு வீட்டுக்காரன் வந்திருக்கானேன்னு ஒரு மரியாதை உண்டா? டேய், இவன் இப்படி சொன்னா எந்திரிக்க மாட்டான். என்ன வீட்டுக்குள்ள மழை பெய்யுது? இந்த வீட்டுக்கார பையன் ஓட்ட விடா கட்டி வச்சிருக்கான். வீட்டுக்கார பயலா? எப்ப வந்தீங்க? ஏண்டா சொல்ல மாட்டேன். எங்கடா அவன் கூட்டாளி? குஞ்சுடுவியா? இல்லங்க, இதுக்கு போயிருக்காருங்க. அங்க என்னப்பா? வந்துச்சு போயிருக்காரு. போயிருக்கானா? என்னது போய்கிட்டு இருக்காரு? போயிட்டு இருக்காரா? அம்மா, வீட்டுக்காரன் பாத்ரூமா கட்டி வச்சிருக்கான். உள்ளேயும் போக முடியல, வெளியும் போக முடியல. கதவுல ஒரு தாழ்பா போடக்கூடாது, கைத்த கட்டி வச்சிருக்கான். இப்படி புடிச்சிட்டு போறது என்னமோ குதிரையில போற மாதிரியே இருக்கு. ஏண்டா சொல்ல மாட்டீங்க? கண்ணாயிரா, இது யாரு? உன் ஃப்ரெண்டா? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. நான் தாண்டா இந்த வீட்டுக்காரன். மறந்து போச்சு. ஏண்டா மறக்க மாட்டீங்க? மாசம் மாசம் வாடகை கொடுத்திருந்தா என்ன பாத்திருப்பீங்க. நீங்க தான் வாடகையே கொடுக்கறது இல்லையே. யோ, ரொம்ப பேசுனேன். ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த வீட்டை எங்களுக்கு சொந்தமாக்கிடுவோம். அட பாவிகளா, ஏற்கனவே இந்த தெருவே நான் வச்சிருந்தேன். அவ்வளவு கேடு கேட்டவனா? இந்த தெருவில் இருக்கிற வீடெல்லாம் நான் வச்சிருந்தேன். உங்களை மாதிரி ஒவ்வொருத்தன் வந்து ஒவ்வொரு வீட்டையும் சொந்தமாக்கிக்கிட்டான். இந்த ஒரு வீடு தாண்டா எனக்கு மிச்சமாயிருக்கு. நான் வாடகை வீட்டுல இருக்கேன்டா. அந்த வாடகை கொடுக்கறதுக்காக பணம் கொடுக்கறா. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கோம். அங்க போறது ஒரு சின்ன ப்ராப்ளம். ஏன் இங்க போல? இங்க இருந்து போறதுக்கு பணம் இல்ல. இன்னொரு 5 டேஸ்ல, அதாவது 2 நாள்ல உங்க பணத்தை நான் கொடுத்துறேன். 5 டேஸ்னா 3 நாள்ரா. சுத்தம் 2 பேருக்குமே இங்கிலீஷ் தெரியல. 5 டேஸ்னா 4 நாள். இப்படியோ 2 நாள்ல வாடகை கொடுத்துருக்கா. சரி சரி, பேப்பர் கொடுங்க. 2 நாள்ல கொடுத்துற சொல்றா. பேப்பரையா? வாடகை முயற்சி பண்றான். என்ன மோட்டர் பைக்ல உட்காந்து பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கிறான்? என்ன போட்டோ போட்டிருக்கு? உன் போட்டோவா? இல்ல, நாய் போட்டோ. எங்க? இத படிங்களேன். ஜிம்மியை காணவில்லை. அன்புள்ள ஜிம்மி, நீ வீட்டிலிருந்து காணாம போனதுல இருந்து எனது தாய் படுத்த படுக்கையா கிடக்கிறாள். இந்த விளம்பரத்தை பார்த்ததும் உடனே நமது வீடு வந்து சேர். பாத்தீங்களானே, நாய் கூட இப்படி விளம்பரம். நம்மளும் காணா போய் 18 வருஷமாச்சு. நம்ம வீட்டை சேர்ந்தவங்க ஒரு பையன் கொடுத்தான விளம்பரம். எங்க அப்பா விளம்பரம் கொடுத்தாரு. அவ்வளவு பாசமா? ஆமா. என் மகன் பீதாம்பரம் காணவில்லை, கண்டுபிடித்து என் வீட்டிற்கு கொண்டு வருபவனை கொலை செய்வது விளம்பரம் கொடுத்தாரு. அண்ணன் கீழே பாருங்க. என்ன? இதை கண்டுபிடித்தால் தர்க்க சன்மானம் கொடுக்கப்படும். இந்த நாயை கண்டுபிடிச்சா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்கல்ல? அட போடா, இது எங்கே தேடி எங்க கண்டுபிடிக்கிறது? இப்படி செஞ்சா என்ன? என்ன? ஒரு வீட்டுல நாயை தேட வேண்டியது, மறாவது நாள் இதே மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க. நாயை கொடுத்தா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்க இல்ல? கண்ணாயிரம் பீதாம்பரம், அருமையான ஐடியா. ஓகே, லம்பு லம்பு அமைச்சிருவோம். எஸ், கம் ஆன், கேரி ஆன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன இவ்வளவு பெரிய பங்களா ஏரியாவுக்கு வந்திருக்கோம், ஒரு நாய் ஜாக்கிரதுன்னு போடே காணமனே. ஒருவேளை நாம வர்றோம்னு நாய்களை எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டாங்களா என்னமோ? இந்த இவத்துக்கு அப்போ ஏங்க, இங்க நாய் கிடைக்குமா? இங்க நாய் கிடைக்குமா? 9-10 இழிஞ்சது போ. ஒரு சைடே அவுட்டு போடுறதுக்கு. வெற்றி வெற்றி, நம்ம நினைச்சது கிடைச்சு போச்சு. வாங்க வாங்க வாங்க. கிடைச்சு போச்சு. அண்ணே, சேர் மேல நாய் உட்கார்ந்து பாத்தீங்களா? மனுஷன்ல உட்கார்ந்துருக்கான். அது பக்கத்துல பாருங்க. ஆமா. டேய், இந்த வீட்டுல நாயே சேர்ல உட்கார்ந்துருக்குன்னா எவ்வளவு வசதி உள்ள நாயா இருக்கும். நாய் மேல ரொம்ப பாசமா இருக்கானே. அப்படிப்பட்ட ஆள் நமக்கு தேவை. எழுந்திருச்சு போக மாட்டாங்க. என்ன செய்யலாம்? கல்ல விட்டு எரிஞ்சிருமா? ஐயோ, அது ரொம்ப மோசம். என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க. எஸ், கமிங். போயிட்டா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கூப்பிடுமா? போன வரையா? இல்ல, நாய. பா பா. வாங்குது. வருது வருது. போங்க. அமைக்கிருக்கேன். சார், அடிக்கிறேன். யாருப்பா நீங்க எல்லாம்? காலையில உங்க நாயகன் பேப்பர்ல பார்த்தோம். ஆமா. இதான உங்க நாயே? ஆமா, ஏன் நாய் தான். ஏப்பா, காலையில தான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன்.
அதுக்குள்ள என் நாயை எப்படிப்பா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க? இதை நாங்க தானே பிடிச்சு போனோம். ஆமா, என்னப்பா சொல்றீங்க? இத நாங்க தானே தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தோம். எப்படியோ என் ஜாக்கிய என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்க. இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. ஏங்க ஏங்க என்ன சன்மானம் சன்மானம்? ஏறுங்க வார கொடுப்பாரு. அவர் முகத்தை பார்த்தா எப்படியும் 500 ரூபாய் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல 1000 கொடுப்பாரு. 1500. அவரு போற போக்க பார்த்தா 2000 கொடுப்பாரு. அந்த 2000 வச்சுக்கிட்டு நம்ம கடன் எல்லாம் அடைச்சிடலாம். ஹோட்டலுக்கு போய் ஏசி ரூம்ல உட்காந்து ஐஸ் வாட்டர் சாப்பிடணும். ஏன் உனக்கு கஞ்சி தானா? டீ சாப்பிடணும். சரி சார் ரொம்ப நல்ல மனுஷர் இல்ல? என்ன சார் 1000 என்னங்க 100 தான் போட்டிருக்கு, இன்னொரு சைபரை காண. ஆளுக்கு 100 ரூபாய். கொஞ்சம் மேல போட்டு விடுங்க சார். ஏப்பா என் நாயோட விலையே 500 ரூபாய் தாப்பா. 1000 ரூபாய்க்கு நாய் விக்குது இல்ல, வாங்கி வளர்க்க வேண்டியதானே. தொந்தரவு பண்ணாதீங்கப்பா. என் நாயோட என்னை கொஞ்சம் எடுக்கணும்ப்பா. பாக்கல வேற சார். மரியாதையா போக போறீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? இல்ல போயிடும். ஜாக்கி ஜாக்கி பேர் வச்சிருக்கான் பாரு. நாய்க்கு குதிரைக்கு பேர் வச்ச மாதிரி. என்ன செய்யுது? சரியான சாவுக்கிறாய்க்கு. இந்த 200 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறது, வீட்டு வாடகை கொடுக்கறது, கடன் எல்லாம் அடைக்கிறது? என்ன இந்த நாயோட விலை என்ன சொன்னா? 500 ரூபாய். இதே நாயை அடுத்த இடத்துல கொடுத்தா எவ்வளவு கொடுப்பான்? 500 ரூபாய். இனிமே என்ன செய்யுமா, ஒரு இடத்துல திருடணும், இன்னொரு இடத்துல வித்துப்படணும். அருமையான ஐடியா. நீ இங்க இருக்க வேண்டியவன் இல்ல, கார்பரேஷன் நாய் வண்டியில வேலை பார்க்க வேண்டியவன். பரம்பரையா தானே? அப்படியா? இப்பதான் புரியுது. முதல்ல தொழில ஆரம்பிச்சிருக்கோம். நாயா பேயா அலைகிறோம், ஒரு நாயை கூட காணமாடா. மனசு தளர விடாதீங்கண்ணே, கண்டிப்பா நாய் கிடைக்கும். வாங்க அண்ணா, அங்க பாருங்க. என்னடா ஒரு எருமை மாடல நிக்குது? அங்க இல்ல, இங்க பாருங்க. என்ன வாழை காணா? ஓ உட்காந்துருக்கோ. பெருசா இருக்கு, பெட்ஷீட்டுக்கே பத்தாதடா. பெருசா இருந்த என்ன, நாய் நல்லா இருக்கு, நம்ம கிடைக்கும். வேண்டாண்டா, சொன்னா கேள்றா. ஐயோ ஆரம்பத்துல தடங்கல் பண்ணாதீங்கண்ணே. பேர் என்ன? பீதாம்பரம். உங்க பேரை கேட்கல, நாய் பேரை கேட்டேன். ஜிம்மி, ஜிப்பி. ஜிப்பின்னா குரங்கு. ஐயோ அது எனக்கு தெரியாதா? நாய் பேர் ஏதாவது இருக்கும். ஜிம்மி, ஜிப்பி. அதுக்கே நம்மள பிடிக்கல. இப்படிலாம் இது பண்ணும்னு தெரிஞ்சுதா ஏற்கனவே நான் பிஸ்கட்டோட வந்திருக்கேன். அடிச்சதா வாங்கினதா? சும்மா இருங்க. வாமா வா 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 வா. சரி வா போலாம். அண்ணே லம்பா கிடைக்கும்ண்ணே, வாங்கண்ணே, ஓடி போய் பிடிப்போம். வாங்கண்ணே. அடிக்க போகுது சொன்னா கேளு, நில்லு. நான் வயசானவே ஓடாத. அவசரத்துல பேண்ட் வேற வந்து வச்சு பாரு. எனக்கு ஓடாதே. இல்லம்மா ஓடாதே. ஐயோ கண்ணு, ஒலிம்பிக்ல ஓடினாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கும். ஆமா நீங்க ஓடிதானே. சும்மா இருங்க. பக்கத்துல தான் போகுது. என்னண்ணே நாய் நாள தெரியுது? அதுக்குள்ளேயும் குட்டி போட்டுருச்சா? குட்டி போட்டா சின்னதா இருக்கும். இல்லடா உண்மையிலே 4 நாய் கூட்டமா நிக்குது. என்னென்ன இது, நாயெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுது? ஒரு நாயை விரட்டணும், இப்ப எல்லா நாயும் சேர்ந்து யூனியன் ஆரம்பிச்சிருச்சோ என்னமோ. நாய் கூட யூனியன் இருக்கு இந்த நாட்டுல. எது இருக்கோ யூனியன் இருக்கு. நன்றியுள்ள நாய்க்கு இருக்க கூடாதா என்ன? என்னது? அதான் யூனியன் தலைவர் நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்துல செயலாளர், அதுக்கு பக்கத்துல பொருளாளர். பொருளாளர் அமைக்கிறோம், லம்ப கிடைக்கும். ஆமாமா, நம்மளால முடிஞ்சது யூனியனை கலைச்சிருவோம். ஆமா. நான் இல்ல, இவன் தான் கூட்டு வந்தான். இல்ல இவன் தான் முடியலையே. என்ன பண்றீங்க? ஒண்ணு கிடைச்ச ஒரு ஐயோ ஆரம்பத்திலே சொன்ன வேண்டான்னு. நீதான் லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும்ன. இப்ப நாயெல்லாம் சேர்ந்து நம்மள லம்பா கடிச்சு குடுகுடுப்பக்கார மாதிரி ஆக்கிருச்சடா. மனசு கலர் விட்டாதீங்கண்ணே. நாய் கடிச்சல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நாயாயிரும் தெரியுதா? இல்ல, வாழ்க்கையில பெரிய உச்சிக்கு போக போறோம். அடே இத புடிச்சா கடிக்குது, கடிக்காதது ஏதாவது பிடிப்போமா? கோழிய என்ன நீங்க இதுக்கு போய் பயந்துகிட்டு? சைக்கிள் கத்துக்கிற போது விழுகிறது இல்லையா, கார் ஓட்டும் போது இடிக்கிறது இல்லையா, அது மாதிரி தான் நாய் பிடிக்கிறோம். அப்ப செய்ய, நீயே கார் ஓட்டி நீயே அடிச்சுக்க. அண்ணா வாங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுவோம். வேண்டாண்டா. வாங்கண்ணே, லம்பா கிடைக்கும். எங்கேயோ தேவகானம் கேட்கிறது.
இதோ அங்க செயின் போட்டு அதையும் சேர்த்து வித்துறலாம். மாமா வா வா வா. மாமா கண்ணு வச்சுட்டு கண்ணு பொன்னாடி போச்சு. சார் முதல்ல நாய் வாங்குறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாங்களும் முதல்ல நாய் விக்கிறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது சாதாரண நாய் இல்ல, திருடி விக்கிறோம். விக்கிறீங்களா? இல்ல இல்ல, திருடு போக பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டோம். வாங்கிக்கங்க, இந்தாங்க வாங்க கொண்டு வாங்க. 500 ரூபாய் கரெக்டா இருக்கு. நாளைக்கு இவன் வீட்லயே இந்த நாயை திருடிட்டு வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு இன்னொருத்தனுக்கு வித்துருவோம். தட்ஸ் ஓகே. அம்பே யோ, என்ன எச்சு போட்டு நோட்டெல்லாம் கொடுக்குற? வேண்டாம். யோ யோ யோ, 600 ரூபாய்க்கு இந்த அப்படியா? என்னென்ன நாய் மேல படிக்கிறான்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இவன் நம்மளையே கழிச்சிருவான். நோ நோ, நாய் அப்படியா? யோ யோ, இந்த நாய். என்ன 70 60 50 40. பாட்டி தாத்தா உங்க அக்கா ஒழுங்கா என்றா. இது கரெக்டா இருக்கு. என்னதும் கரெக்டா இருக்கு. ஆ. ஓ அப்பா, அப்பா நம்மள மாதிரி கரெக்டான ஆள் யார்